ராமநாதபுரம் அருகே வாணி கிராமத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் பசுமை தமிழ்நாடு உருவாக அனைவரும் மரக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் என விழிப்புணர்வு வேண்டுகோள் விடுத்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கிய மணமக்கள் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் வாணி கிராமத்தை சேர்ந்த மணமகன் சையது ராசிக் அலி, மணமகள் ஆமினா சிரின் ஆகியோர்கள் திருமணம் வாணி பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மணமகன் 2 குதிரைகளில் அழைத்து வரப்பட்டு வாணி பகுதி முழுவதும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். தாரை தப்பட்டைகள் ஆட்டம் பாட்டத்துடன் வாணி பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்ட மணமகன் அங்கு ஜமாத்தார்கள் முன்னிலையில் நிக்கா என்னும் திருமணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசலில் திருமணத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு பசுமையை நினைவு கூறும் வகையில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் நடவு செய்து மண்வளத்தை காக்கவும் பசுமையான தமிழகத்தை உருவாக்கவும் வாணி கிராமம் முழுவதும் அனைவரும் மரக்கன்றுகள் நடவு செய்ய வேண்டும் என மணமகன் சையது ராசிக் அலி கோரிக்கை விடுத்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளையும் புத்தகங்களையும் வழங்கி நன்றி தெரிவித்தார். குறிப்பாக வளரும் இளைய தலைமுறையினர் அனைவரும் வீடுகள், சாலைகள் தோறும் மரக்கன்றுகள் நடவு செய்து அமைதியான சூழல் உருவாகவும் குளிர்ச்சியை உருவாக்கவும் அனைவரும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வாணி கிராமத்தை சார்ந்த அசன்கனி, சீனு முகமது ஆகியோர்கள் நன்றி தெரிவித்தனர். வெயிட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி காக்கா இங்க பாருங்க. அமீர் சின்ன பிள்ளைகள் கொடுங்க. அமீர் சின்ன குழந்தைகள் கொடுங்க. சாகுலு வாங்க போங்க, அப்படியே போங்க, வாங்க வாங்க வாங்க, அப்படியே போங்க. அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நரபனி வமா சத்தானி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை ஒரு தடவை கூட அடித்ததே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தபடியாக என்னை ஒரு தடவை கூட, ஒரு நாள் கூட என்னை திட்டியதில்லை என்பதாக ஆயிஷா அம்மா இந்த ஹதீஸில் அறிவிக்கிறார்.
வழுக்குப்பா வழுக்கு அந்த கல் விடு விடு ஆளை விடு ஆளை விடு அங்கே வீடு கண்டு